இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த தாக்குதலில் முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது ஹர்மூஸ் நீரிணை. இந்த ஹர்மூஸ் நீரிணை முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன்னா அங்கே தான் வணிகத்தினுடைய அனைத்து கப்பல்களும் போய் சேரும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு எங்களால் விடவே முடியாது. அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ இதனுடைய நட்பு நாடுகள் எதுவாக இருந்தாலும் ஹர்மூஸ் நீரிணை கிட்ட வரும்பொழுது சுட்டு வீழ்த்தப்படும், அவங்களால வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈரான். இப்போ அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹர்மூஸ் நீரிணை மூடப்பட்டாலோ இல்லை எங்களுக்காக அந்த ஹர்மூஸ் நீரிணையில் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி அமைக்கப்பட்டாலோ தாக்குதல் 20 மடங்கு அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஈரான் ஒரு நாடாக உருவாகிறதுக்கே பல வருஷங்கள் கூட எடுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் ஈரான் சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதை விட கொடூரமாக மரணம், ஆக்ரோஷம், இந்த மாதிரி குண்டு மழைகள் ஈரான் மேலே பொழிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து மீண்டு வரவே முடியாத அளவுக்கு தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம். இந்த ஹர்மூஸ் நீரிணை மூடப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது தட்டுப்பாடுகள் ஈரான் போட்டுச்சுன்னா தண்டனை 20 மடங்கு அதிகரிக்கப்படும்னு சொல்லி அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது 20 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஹர்மூஸ் நீரிணை ஈரான் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காரு.